பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். டிசம்பர் மாதம்னாலே கிறிஸ்மஸ் ஞாபகம் வந்துடும் எல்லாருக்கும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உற்சாகமாய் கொண்டாடுகிற நாம் முதலாம் வருகை குறித்து அவ்வளோ சந்தோஷம்னா ரெண்டாம் வருகை குறித்து சிந்திக்க வேண்டாமா? ஆமீன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. எஸ், in English Bible it is said in Revelation 22:12, behold, I am coming soon, my reward is with me, and I will give to everyone according to what he has done. ஆமேன். வருவாருங்க. சிலர் கேள்வி, வருவார். ஆமீன். சிலருக்கு கேள்வி, எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? எனக்கு தெரியும். சொல்லுவீங்களா? சொல்கிறேன், கேளுங்க. நீங்களும் நானும் நினையாத நாளிகளே வருவார். அப்படி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 24:44 நினையாத நாளிகள் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதோட ஜாக்கிரதையாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், எவ்வளோ எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. விழிப்பாக இருக்கோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்கிறதுனால வரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் வருகை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நம்மளுக்கு கண்ணை திறக்க சொல்ல காரியங்கள் முடிச்சிடும். ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக நிறையா அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். ஏங்க மழை இருந்துட்டு வந்துச்சுன்னா கருப்பு மேகத்தை பார்த்தா குடை எடுக்காமல் வெளியே போயிடுவீங்களா? எவ்வளோ அடையாளங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நிர்விசாரமாக ஜீவிக்கலாமா? ஜீவிக்கக்கூடாது. ஐ மீன், அந்த 4ஆம் வாக்கியம் மத்தேயு 24:4 வாசிட்டு வந்தீங்கன்னா 14ஆம் வாக்கியம், அப்போது முடிவு வரும். அப்படி இருக்குது. எப்போது முடிவு வரும்? எப்போது சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். இந்த கடைசி நாட்கள் அதுதான் கடைசியாக நடக்க போகிற அடையாளம். ஆமீன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளும் ஈவன் உங்கள் கிராண்ட் சில்ட்ரன் எல்லோரும் எழுப்புவாங்க பிரசங்கம் பண்ண. ஆமீன். பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு சொன்னது மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நட்சத்திரம் போல் கடற்கரை மணலை போலன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 33ஆம் அத்தியாயத்தில் 22ஆம் வாக்கியம், எரேமியா 33:22 வாசித்து பாருங்கள். வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாதவர்கள் போல, கடற்கரை மணல் அளக்கப்படாமல் இருக்கிறது போல, என்னுடைய தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்யும் லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படி வர்த்திக்க பண்ணுவார். ஆமீன். ஸ்தோத்திரம். என்னால் எண்ண முடியாது, நட்சத்திரங்களை என்னால் எண்ண முடியாது, அளக்க முடியாது, என்னால் அளக்க முடியாது, கடற்கரை மணலை அளக்க முடியாது. அப்படியே எழும்புவார் லேவியருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கே. அப்படியே எழும்புவார் லேவியருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.